சக்கரவள்ளி கிழங்கு வச்சு பாயசம் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல இதை அவிச்சிட்டு மசிச்சு எடுத்துக்கலாம். வெல்லம் சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். தேவையான முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். இப்போ நம்ம வெள்ளை தண்ணியை வெடிகட்டி கொதிக்க வைக்கலாம். வெள்ளை தண்ணி கொதித்து வரட்டும். கொதித்து வந்தோடனே நம்ம மசிச்சு வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்கு அதில் சேர்த்துடலாம். இப்போ நான் வெள்ளை தண்ணியில் மசிச்சு வச்ச சக்கரவள்ளி கிழங்கு போட்டிருக்கேன். நல்லா வெந்து வரட்டும். நல்லா வெந்து வருது. இப்போ வந்து ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம். இதை நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை போட்டுக்கலாம். அவ்வளோதான். லாஸ்ட்டில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஊற்றிட்டு இறக்கிடலாம். தேங்காய் பால் ஊற்றிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இறக்கிடலாம். சக்கரவள்ளி கிழங்கு பாயசம் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.